கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். அருமையானவர்களே, நம்மை சூழ்ந்திருக்கிறார். எப்படி எருசலேமை மலைகள் சூழ்ந்திருக்கிறது போல கர்த்தர் இது முதல் தம் ஜனங்களை சூழ்ந்திருக்கிறார் என்று சொல்லி, அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். வெள்ளங்கள் சூழ்ந்திருக்கலாம், இருள் சூழ்ந்திருக்கலாம், எதிர்ப்புகள் சூழ்ந்திருக்கலாம், பகைகள் சூழ்ந்திருக்கலாம், வறுமைகள் சூழ்ந்திருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் அவைகளின் மத்தியிலே நம்மை சூழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்மை சூழ்ந்து நிற்கிற ஒன்றையும் குறித்து நாம் ஒருபோதும் கவலைப்படவே மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, கவனியுங்கள், இங்கே கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். ஆகினாலே உன் வாழ்க்கையில எது உன்னை சூழ்ந்திருக்கிறது என்பதை கண்டு நீ கலங்காதே, சோர்ந்து போகாதே, பயப்படாதே. கர்த்தர் உன்னை சூழ்ந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை சூழ்ந்திருக்கிறார். எருசலேமை மலைகள் சூழ்ந்திருக்கிறதை போல கர்த்தர் இது முதல் தம் ஜனங்களை சூழ்ந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். இங்கே சங்கீதம் 139வது சங்கீதத்திலே, அருமையானவர்களே, நாம் 2வது 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதை நீ அறிந்திருக்கிறேன், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என்று. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராய், எவ்வளவு நம் மீது இரக்கம் உள்ளவராய், எவ்வளவு நம் மீது கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த வசனத்து மூலமாய் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என்று சொல்லி, நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என்று சொல்லி, தேவ பிள்ளைகளே, நீ எந்த இடத்துல விழுந்து கிடந்தாலும் கர்த்தர் உன்னை சூழ்ந்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. நீ எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்கிவிட அவர் உன்னை சூழ்ந்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. மிகா 7:8 சொல்லப்படுகிறது, என் சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் என் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொல்லி, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வீழ்ச்சியை கண்டு அநேகர் சந்தோஷப்படலாம். நீங்க விழுந்து போனீங்க என்று சொல்லி அநேகர் சிரிக்கலாம், அநேகர் சந்தோஷப்படலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும், விழுந்து கிடக்கிற உன்னை சூழ்ந்து கர்த்தர் இருக்கிறார். விழுந்து கிடக்கிற உன்னை சூழ்ந்து கர்த்தர் இருக்கிறார். ஆகினாலே விழுந்து கிடக்கிற உன்னை கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகினாலே இங்கே வேதம் சொல்லுகிறது, என்னை குறித்து நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லி, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்து நிற்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் துன்மார்கனோ தன் துன்மார்க்கத்திலே இடறி விடுவான். ஆக நான் இருளிலே உட்கார்ந்தால் என் கர்த்தர் என்னை சுற்றில வெளிச்சமாய் இருக்கிறார். அப்போ கர்த்தர் நம்மை சூழ்ந்து இருக்கிறார். கர்த்தர் நம்மை சூழ்ந்து இருக்கிறார். அருமையானவர்களை, எலியாவை பார்க்கும் பொழுது அவர் சொல்ல, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி, அருமையானவர்களை, எதிராளிகள் திரள் திரளாய் வந்தபோது, ஐயோ நம்மிடத்துல யாரும் இல்லையே, ஆட்களே இல்லையே என்று சொன்ன நேரத்தில் அவர் சொல்லுவார், அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களை, இன்றைக்கு உன் மனக்கண்கள் இன்றைக்கு திறக்கப்படும் என்று சொன்னா, உன்னை ஆண்டவர் எவ்விதமாய் சூழ்ந்திருக்கிறார் என்பதை, உன் விசுவாச கண்கள் உனக்கு திறக்கப்படும் என்று சொன்னால், கர்த்தருடைய வல்லமை எப்படியாய் உன்னை சூழ்ந்திருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். மாம்ச கண்களாலே மாத்திரம் பார்த்து முடிவெடுத்து, எனக்கு யாருமே இல்லையே, என் பக்கத்துல எதுவுமே இல்லையே, எனக்கு எதுவுமே இல்லையே என்று சொல்லி உன் மாம்சத்திலே பார்த்து இன்றைக்கு ஏமாற்று கொண்டிருப்பாயானால், உன்னுடைய ஆவிக்குரிய கண்களை, உன்னுடைய விசுவாச கண்களை நீ திறப்பாயானால், கர்த்தர் உன்னை சூழ்ந்திருக்கிறதை உன்னாலே உணர்ந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆகினாலே இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறது, அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். அருமையானவர்களே, அங்கே கீழே வாசிக்கும் பொழுது, அருமையானவர்களே, நான் வானத்துக்கு ஏறினாலும்
அங்கே நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடிய காலத்து சேட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்கள் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லி இந்த நாளிலே அருமையானவர்களே, கர்த்தர் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், பாதாளத்துல இருந்தாலும், எங்க விட தள்ளப்பட்டாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை சூழ்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, தரியு ராஜா தானியேலை பார்த்து சொல்லுகிறார், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ என்று சொல்லி அருமையானவர்களே, தானியேல் சொன்னார், ராஜாவே வாழ்க, நான் யாருக்கும் எந்த விதமான பாவமும் செய்யவில்லை, குற்றமும் செய்யவில்லை, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, நீ எந்த இடத்துல விழ தள்ளப்பட்டிருக்கிறாய், நீ எந்த இடத்துல தள்ளப்பட்டிருக்கிறாய், எதிராளிகளாலே தள்ளப்பட்டிருந்தாலும், வஞ்சகத்தாலே தள்ளப்பட்டிருந்தாலும், சூழ்ச்சிகளாலே தள்ளப்பட்டிருந்தாலும், பயத்திலே தள்ளப்பட்டிருந்தாலும், பலவீனத்திலே தள்ளப்பட்டிருந்தாலும், வறுமையில தள்ளப்பட்டிருந்தாலும், எந்த சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு இருந்தாலும், நீ நடந்தாலும் படுத்தாலும் கர்த்தர் உன்னை சூழ்ந்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நீ விசுவாசிப்பாயானால் அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் தள்ளப்பட்ட இடத்திலிருந்து உன்னை கர்த்தர் தூக்கி விடுவார். ஆகையினாலே அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார், கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட்.